அந்த நிலைமைக்கெல்லாம் நாம் போகக்கூடாதுன்னா தம்பி, நீங்கள் கொஞ்சம் மனசு கட்டுப்பாடோடு இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது நாங்கள் குறை வச்சுருக்கோமா அப்படின்னு கேட்குறாரு. அவர் ரொம்ப மரியாதைக்குரிய ஆள். அவர் இல்லைங்க மாமா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, ஏதோ ஒரு நாள் 2 நாள் ஏதாவது போட்டிருப்பேன், அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு பார்ட்டின்னு ஏதாவது இருந்திருக்கும், மற்றபடிக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை மாமா, நான் அதை விட்டுருவேன் மாமா அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்புறம் இந்த பொண்ணு இங்கே இருந்திருக்கும் போதே அவர் அங்கே போயிடுறாரு, வேலைக்கு போயிடுறாரு. அப்புறம் இந்த பொண்ணு குழந்தை பிறந்து திரும்ப போகிறாங்க. இந்த பொண்ணுக்கு முதல் குழந்தை ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அப்புறம் ஒரு 2 மாதமாக என்னோ வச்சுருந்து, இல்லைப்பா அவருக்கு சாப்பாட்டுக்கு எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுவார், நான் ஊருக்கே போகிறேன், நீ என்னை அனுப்பி வைன்னு. 3ஆவது மாதம் பிறந்த உடனே அப்பா அம்மாவோடு வந்து வீட்டுக்கு வந்துடுறா கன்னியாகுமரிக்கு. கன்னியாகுமரிக்கு வந்த உடனே அவங்க அம்மா கூடவே வந்து, பச்சை உடம்புக்காரி, அதனால் இன்னொரு 2-3 மாதம் இருக்கட்டும். அப்போது அம்மா இருக்காங்க, வீடு ஒரு சின்ன வீடு தான், குழந்தை வேறு இருக்குது. இப்போ இவர் அடிக்கடி வெளியே போகிறாரு, வேலையை முடிச்சுட்டு வரும்போது முதல்ல ஒரு 6 மணிக்கு மாமியார் இருக்கும்போது வந்தார், அப்புறம் 7 ஆச்சு, 7:30 ஆச்சு, 8, 9:30, 10 ஆகும்போது இந்த அம்மாவுக்கு ஒரு பயம் வருது. ஏம்மா மாப்பிள்ளை 10 மணிக்கெல்லாம் வராருன்னு. இல்லைம்மா ஏதாவது வேலையாக இருந்திருக்கோம் அதுதான் அப்படின்னு. இல்லைம்மா அது சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன், நீ கொஞ்சம் கண்டித்து வையே, குழந்தை பிறந்திருக்கிறதுனால நீயும் அவரோட தனித்து பேச முடியலை, அதனால் கொஞ்சம் நான் வீட்டை விட்டு நான் கிளம்பின உடனேயே நீ வந்து தயவுசெய்து அதெல்லாம் ஒழுங்கு பண்ணிக்கோ, தப்பாகிடக்கூடாது நமக்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. இவளும் கேட்டுக்கிறா. அப்புறம் அந்த 3 மாதம் முடிஞ்ச பிறகு அம்மா ஒரு ஆள்காரரை பக்கத்தில் சேர்த்தி விட்டு குழந்தைக்கு குளிக்க வைக்கிறதுக்கெல்லாம் அவங்க உதவி செய்வாங்க, நீ கூட அப்படியே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறேன். இவன் என்ன நினைக்கிறா, சின்ன சின்ன தப்பு இருந்தால் கூட நம்ம வந்துட்டோம்ல, நம்மளை பார்த்தா ஆசையாக இருப்பார் நம்முடைய ஹஸ்பண்டு, அதனால் நம்ம அன்பாக சொல்லி நம்ம திருத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அது நடக்கிறது இல்லை. எப்படியும் மாதத்துக்கு ஒரு 4 தடவை 5 தடவை நடுராத்திரியில் வந்து கதவை தட்டுறது, திட்டுறது, கதவு திறக்கலன்னு வச்சுக்கோங்க, வாசல்லையே நின்றுட்டு கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுறது. உங்களுக்கு கன்னியாகுமரி பாஷை தெரியும், அதனால் நான் சொல்கிறேன். ஸோ என்னென்னா இந்த மாதிரியெல்லாம் திட்டுறதெல்லாம் பார்க்குறா, வந்து சொல்லி சொல்லி பார்க்குறா, வேண்டாம் வேண்டாம் விட்டுடுங்க விட்டுடுங்கன்னு.